வணக்கம் மக்களே. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, அண்மையில ஒரு தாயாரோட சம்பந்தப்பட்ட வீடியோ வந்தது. புலம்பெயர் தேசத்துல வசிக்கிற தாயாரவர் வந்து அவருடைய பிள்ளைய வந்து கொடுமைப்படுத்துகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. அந்த பிள்ளை தான் அந்த வீடியோ வெளியிட்டிருந்தா. சரி, என்ன கொடுமை அப்படின்னு சொல்லி பார்த்தால், கொடுமை என்னென்றால், தான் இருக்கிற அந்த அறைக்கு வந்து வாடகை வந்து அதாவது வீட்ல அவ இருக்கிறா பிள்ளை. அந்த வாடகை காசை வந்து கட்டச் சொல்லி தாய் கேட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இல்ல தன்னிடம் அந்த காசை வந்து வற்புறுத்தி அவ பெற்றுக் கொண்டிருக்கிறா அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளை குற்றச்சாட்டை வந்து சொல்லியிருந்தது. அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி பலர் வந்து அதை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் வேறு விதமாகவும் வந்து அதை கதைத்துக் கொண்டார்கள். ஆனால் இங்க சொல்ல வர்ற விடயம் வந்து இது இன்னொரு ஒரு ஆஸ்திரேலியா அண்ணா தமிழ் அண்ணாரால் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோல வந்து அவர் சொல்லியிருந்தார், புலம்பெயர்ந்த பெற்றோர்கள் வந்து இந்த தமிழ் பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளை வந்து வளர்க்குற விதம் சரியான பிள்ளை அப்படின்ற மாதிரியும், அப்ப அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர்கள் வந்து எந்த ஒரு கஷ்டமும் தெரியாத மாதிரி வளர்க்க ஒரு கட்டத்துல வந்து இவர்களுக்கு காசு தேவைப்படுக்கு இல்ல சப்போர்ட் தேவைப்படுக்கு அவர்களால் வந்து எதுவுமே செய்ய முடியாம இருக்குது அப்படின்ற ஒரு கோணத்துல வந்து அவர் சொல்லியிருந்தார். அவர் இதே விஷயத்தை தான் சொல்லியிருந்தார். ஒரு வீடு அப்பா வந்து கஷ்டப்பட்டு மாசம் மாசம் அந்த வீட்டுக்குரிய காசை கட்டி கொண்டிருக்கிறான்னு சொல்லி சொன்னால், பிள்ளைக்கு 17 வயசாச்சு 18 வயசாச்சு அது உழைக்க போகுதுன்னு சொல்லி சொன்னால், அவர்கள் வந்து அந்த பிள்ளை அந்த அப்பா அந்த தொகையில எல்லாம் சேர்த்து அதாவது வேலைக்கு போற பிள்ளையும் சேர்ந்து அப்பாவோட சேர்ந்து இந்த வீட்டு காசை கட்டிட்டா ஈஸியா வந்து முடிஞ்சிடும் சில வருஷங்கள்ல. அதுக்கு பிறகு சந்தோஷமா இருக்கலாம். அப்பாவும் கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் அந்த வீட்டு பிள்ளைகள் வந்து பல தமிழ் பிள்ளைகள் வந்து அப்படி வளர்க்கப்படுறது இல்லை. அதனால வந்து அவர்கள் ஏன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர்கள் நினைச்சுக்கணும். இல்லை அவர்களுடைய செலவுக்கே அந்த காசு காணாது. அவர்கள் உழைக்கிற காசு காணாது அப்படின்ற நிலையில அம்மா அப்பாட்ட இருந்து தான் அந்த காசு எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி. அப்பா அம்மா அப்பாட்ட இருக்கிற காசு தான் அவர்கள் வேலைக்கு போய்க்கொண்டும் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரியும், அம்மா அப்பாவும் பிள்ளைகள்கிட்ட வந்து காசு வாங்குறது ஒரு கௌரவ குறைச்சல் அப்படின்ற மாதிரியான கோணத்தில் இருக்கிறதால பிள்ளைகளுக்கு இது இன்னும் வந்து நல்ல வாசியா போகுது அப்படின்ற மாதிரி கருத்து தெரிவித்திருக்கின்றார். இது இந்த விஷயங்கள்ல மாற்றம் பெறணும் அப்படின்ற மாதிரியும் அவர் தன்னுடைய வீடியோல வந்து சொல்லியிருந்தார். நாங்கள் அந்த கருத்துக்களோட வந்து உடன்படுறோம். இங்க ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லினா அவர் கடைசியா வச்ச விஷயம் தான் என்னன்னா, அவர் சொல்றார் சரியான முறையில பிள்ளைய வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இங்க மெயினான நாங்க எதிரியை வந்து நாங்கள் மறந்துட்டோம் அல்லது கண்டுக்காம விட்டுருக்கிறோம் அப்படின்றதான் விஷயம். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இங்க பிள்ளை அம்மா அப்பால இருக்கிற பிரச்சனைகளை தாண்டி உண்மையில இடையில ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி தான் உண்மையில இது எல்லாத்தையுமே சரி பண்ணு சொல்லிச்சுன்னா இந்த மாதிரி பிரிச்சு ஆளுதண்டு சொல்லிக் கொள்ளணும். அதான் எதண்டா இந்த மேற்கத்திய வெள்ளக்காரர்களுடைய அந்த கருத்துலகம். காரணம் நாங்க புலம்பெயர்ந்து போயிட்டோம். அம்மா முன்னுக்கு போறவர்கள் வந்து ஒரு அப்பா தான் போறாரு. அவர் வந்து கஷ்டப்பட்டு உழைக்க போறாரு. உழைச்சு கடன் காசு கட்டி அந்த அசலையும் எல்லாம் பதிஞ்செல்லாம் சரி பண்ணி அது புல விட்டு 4-5 வருஷம் 7-8 வருஷம் 10 வருஷம் ஒன்று காத்திருந்தா இதெல்லாம் அவருக்கு விசா எல்லாம் பெறப்போகுது. சரியா? அது வரைக்கும் உழைச்சு ஊர்ல இருக்கிற கொடுத்து வீட்டுக்கு கொடுத்து சொந்தத்தை கொடுத்து அகல் எடுத்து விட்டு இந்த மாதிரி எல்லாம் செய்து அதுக்கு பிறகுதான் அவர் கல்யாணம் கட்டுவார். வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கட்டி வச்சுட்டு அதுக்கு பிறகுதான் இவர் கட்டணும். இவருக்கு பிடிச்ச மாதிரி இவர் பண்ணிட்டாலும் இல்லை. அது ஊர்ல இருந்து அவங்களா பேசி கதைச்சு அவங்களாயே சீதனம் எல்லாம் பிக்ஸ் பண்ணி போட வாங்கி இங்க வாங்கி என்றே சொல்லிக்கொள்ளலாம். வாங்கி அனுப்பி விட்டா அதை மனமும் வந்து ஏற்று குடும்பம் நடத்தி கொள்ளணும். நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள, அதாவது முதல் தலைமுறையில வந்தாக்களுக்கு. சரி, அதுக்கு பிறகு என்ன பண்ண சொன்னா அதுக்கு பிறகு பிள்ளைய பெற்று பிள்ளைய வளர்க்க போனா என்ன பண்ண சொல்லி சொன்னால் அவருமே கஷ்டப்படணும். புள்ள வர வர இன்னும் கூடும். என்ன சொன்னா ஊருக்கும் காசு கொடுக்கணும், பிள்ளைக்கு மினி செலவு. சரியா? புள்ள வளர வளர செலவு கூடிக்கொண்டே போகும். இப்படி எல்லாம் அவர்கள் கஷ்டப்பட்டு அது தாய் தகப்பனும் சேர்ந்து இங்க பலர் வேலை செஞ்சு கஷ்டப்படுறாங்க இல்லைன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் ஒரு ஆளோட சம்பளமே காணாது. அப்படி காணுமா இருக்கன்னு என்ன அர்த்தம்டா, அப்பா வந்து 3 வேலை செய்கிறார், இல்ல மிக கஷ்டப்பட்டு தான் அந்த வேலை செய்கிறார் அப்படின்னு தான் அதை எடுத்துக்கொள்ளணும். அப்ப அங்க என்ன நடக்குன்னு சொன்னா அப்படி கஷ்டப்பட்டு தான் அந்த பிள்ளைகள் நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சு எக்ஸ்ட்ரா கிளாஸ் அது இதெல்லாம் அனுப்பி இப்ப ஜாழ்ப்பாணம் மாதிரியே அனுப்பித்தான் ஒரு பிள்ளைய வந்து அம்மா அப்பா தயார் பண்றார்கள். பிள்ளைகளும் அங்கே பிள்ளைகளும் வந்து மொக்க பிள்ளைகள் எல்லாம் கட்டிக்கார பிள்ளைகள் நல்லா வந்துருங்க. அதனால இங்க பிரச்சனை என்னன்றது நாங்கள் எங்க கொண்டு போய் அந்த பிள்ளைய வர்றோம் அப்படின்றதான். பிள்ளை வந்து நாங்கள் வெளிநாட்டு சிஸ்டம் காரணம் என்ன பிள்ளை அங்க பிறக்க போகுது, அங்கத்த ஸ்கூல் சிஸ்டம் போக போகுது, அங்க அந்த பிள்ளைகளோட உண்மையில என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா அது அங்கத்த பிள்ளையோட கதைக்க போது அங்கத்த பிள்ளையோட கலாச்சாரம் வந்து அவர்களுடைய படிப்பு சிலபஸ்கள் எல்லாம் அப்படியே 100% புகுத்தப்படும். நிறைய பேர் நினைக்கிறது நாங்கள் ஓடி வர்றோம் அல்லது ஒரு பிரான்ஸோ அல்லது வெளிநாடு சுவிஸோ ஜெர்மனோ கனடாவோ நாங்கள் அகதியா வந்துட்டோம்னா எங்களை நேசக்கரம் கொண்டு எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு தந்திருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் சந்தோஷப்படுவோம் பூரிப்போம் ஏன்னு சொல்லிச்சுன்னா அதுதான் கண்ட அந்த பழக்கம். உண்மையில அப்படி இல்லை அவங்க ஆட்கள்ல சேர்த்துக் கொள்வாங்க. காரணம் அவன் ஒரு காலத்துல அங்கேருந்து இங்க வந்து நாட்டில் உங்களோட சொந்த ஊருக்கே வந்து உங்களை அடிமைப்படுத்துவான். அதுக்கப்புறம் அவங்க அது போர் அடிச்சு போச்சு இல்லை சொன்னா அது அவ்வளோ அப்படி வச்சிருக்கிறத விட பெட்டரான ஒரு விஷயம் இருந்தது என்னன்னா உங்களுக்கெல்லாம் காட்டி யஜனி அவன் தொடர்ச்சியாக அடிமைப்படுத்தி கொடுக்க தேவையில்லை. அவன் விட்டுட்டு போயிட்டான். உண்மையை விட்டுட்டு போறன்றது உங்களை அப்படியே உங்களோட வரல விட்டுட்டு போறது இல்லை. நீங்க அடிமையாயிட்டீங்க. அல்லது என்ன அவன் இனி அங்க இருந்து கொண்டே அடிமைப்படுத்தலாம் அப்படின்ற அளவுக்கு வரைக்க நாங்கள் இங்க இருந்து கொண்டே அடிமையாகி அவன் இடத்துக்கே போய் நமக்கு அடிமையா வேலை செய்கிறோம் எழுதி கொடுக்காமல் இருக்கிறோம் அப்படின்றதான் இந்தியா புலம்பெயர்ந்த வாழ்க்கை என்றே சொல்லணும். இந்த சண்டே ஓடினம் இதன்று எல்லாம் வந்து
காதுல பூச்சுத்துற கதை தான் முக்காவாசி பேருடைய கதை. அது ஒரு மிக குறைவானவர்கள் தான் உண்மையில சண்டைக்குரிய பிரச்சனையால உயிர் சம்பந்தப்பட்டு போனாக்கள். அதெல்லாம் தாண்டி இல்ல இங்கேயே இருந்து செத்தாக்கள் தான் அதிகம் என்றே சொல்லலாம். உண்மையை சொன்னா இல்ல அதுக்கு நேரடியா போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள் தான் அதிகம் என்றே சொல்லிக் கொள்ளணும். அந்த விஷயத்துக்குள்ள வந்தா நான் அதுக்குள்ள போயில இந்த விஷயத்துக்கு வரலாம். அப்ப புலத்தமிழர்களை பொறுத்த வரைக்குமே அவர்கள் அந்த பிள்ளையான சிஸ்டத்துக்குள்ள போய் உள்ள நுழைஞ்சிட்டார்கள் முதல் தலைமுறை. காரணம் அவர்கள் நினைச்சினம் நாங்கள் அதை சரியா கண்டு தங்கன கட்டுப்பாடுல இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா அப்படி ஒன்றும் இல்லை. காரணம் பிள்ளை நீங்க ஸ்கூல்ல விட்டீங்க, பிள்ளை இந்த டைம் ஃபுல்லா அங்க போகுது, பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க அதுக்குள்ள போயிட்டாலே பிரச்சனை முடிஞ்சு அங்க அடுத்தாம இருப்பது. அப்ப உங்களோட அடுத்த தலைமுறை மிஸ் ஆனாலும் கொஞ்சம் நீங்கள் கட்டுப்பாடா வளர்த்தாலும் சில பேர் முதல் தலைமுறையே விட்டுட்டாங்களே சொன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படியும் 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை முழுசா மூழ்கத்தான் போகுது. அதுக்கு எதுக்கு ஒரு தலைமுறையை மட்டும் விடுவான்னு போட்டு சில பெற்றோர்கள் புரிய விட்டுது. அந்த பிள்ளைகளுக்கு தமிழும் தெரியும் தெரியும் அந்தந்த நாட்டு மொழியை தான் கட்சி கொள்ளுங்கள், அது இப்படித்தான் இருக்குங்க. அப்படியே போகுது. அம்மா அப்பா தமிழ் மொழியை கட்சிட்டு வீட்டுக்குள்ள ஜாலியா டிவி பார்த்துருங்கள். அந்த பிள்ளை அது அவைண்ட பிள்ளை அதே பிள்ளைகள் அந்தந்த நாட்டு டெலிவிஷனை பார்க்குற அந்தந்த நாட்டு கல்ச்சர்ல அந்த நாட்டு ஃப்ரெண்ட்ஸோட தெரியுங்க. சரி அதுவுமே சொன்னா ஓரளவு பரவாயில்லைன்னு சொல்லணும். இவர் சொல்ற மாதிரி இல்லாம உண்மையா பரவாயில்லை. ஏன்னா நீங்கள் அப்படி காப்பாத்தினாலும் ஒரு தலைமுறையிடம் காப்பாற்றும், அடுத்த தலைமுறை மிஸ் ஆகும், அப்புறம் அடுத்த தலைமுறை இன்னும் போய் பிரியோசனம் இல்லை தான் பெறும். காரணம் இங்கேருந்து போன யாழ்ப்பாணத்துலேருந்து போன அந்த முதல் தலைமுறைக்காரர்கள் இறுக்கி பிடிச்ச மாதிரி அடுத்து அவன் அங்க பிறந்த பிள்ளைகள் இறுக்கி பிடிக்க போறது இல்லை என்று சொன்னா அந்த கல்ச்சர் வேற வித்தியாசம் விட்டுருவான். அப்ப அடுத்தடுத்த தலைமுறை அப்படியே போதான் போகுது. அப்ப இங்க என்ன சிக்கலான்னு சொன்னா அந்த நாட்டு கலாச்சாரம் தான் பிரச்சனையாகுது. சரி அந்த நாட்டு கலாச்சாரம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இங்க வரும். அந்த நாட்டு கலாச்சாரம்ன்றது என்னன்னா ஒரு இண்டிவிஜுவலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தனிநபர் வாதம். அங்க யாருமே இந்த குடும்பம் அப்படின்னு சொல்லப்படுற அமைப்பு எந்த ஒரு அமைப்புமே அவர்கள் பெருசாக பார்க்க மாட்டார்கள். அங்க தனிநபர்கள் அப்படின்றவர்கள் தான், அதாவது தனித்தனி நபர்கள் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படும். அதுதான் அவர்களுடைய சிலபஸ்ல கலையில எங்க போனாலும் அதுதான் இருக்கும். அந்த கொள்கை அந்த மெய்யியல் தான் அவர்கள் அங்க இருக்கிறது. அவர்கள் வெள்ளைக்காரர்கள் தான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அங்க போயிட்டு கரைஞ்சி போன எங்கண்டையாக்களுக்கும் கட்டாயம் அவங்க அதைத்தான் படிப்பிக்க போறார்கள். வேற எதுவுமே வர போறது இல்லை. ஏற்கனவே யாழ்ப்பாணத்தை ஆக்களை பொறுத்த வரைக்குமே இந்த தனிநபர் வாதம் என்று அதிகமா இருக்கிற ஆக்கள் தான். அப்ப சரியா தேர்ந்தெடுத்து தான் உண்மையில அவர்கள் மேற்கொள்வதற்கு இடம் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட. சரியா ஆரம்பத்துல போனாக்கள் அப்படி போனதால் தான் என்ன தனிநபர் வாதம் என்னன்னு சொன்னா தன்னை மட்டும் நம்புறது தான் தான் பெரியாள் அப்படின்னு ஒவ்வொரு நம்பிக்கொள்றோம். அவ்வளவுதான். அதுக்கு எந்த ஒரு விஷயத்துமே நம்பிக்கை இருப்பா. குடும்பம்னு சொன்னா குடும்பம் ஒரு பேச்சுக்கு வழியில இருக்கும். அவ்வளவுதான். இனமண்டலம் சமூக மண்டலம் ஒரு பேச்சுக்கு இருக்கும். அவ்வளவுதான். ஆனால் என்ன அவன் தன்னைத்தானே மட்டும்தான் நம்பிக்கொண்டே இருப்பான் அப்படின்றதான் தனிநபர் வாதம். ஈஸியா சொல்றேன். அதுல உங்களுக்கு விளங்கும். நீங்க எல்லாருமே அப்படிதான் இருக்கிறீர்கள். நானும் அப்படித்தான் இருக்கேன். நீங்கள் பார்த்த வீடியோ பார்த்து கொண்டுகளும் அப்படித்தான் அநேகமாக இருப்பீர்கள். சரியா? அப்ப இதாங்க விஷயம். அப்ப மேற்கு வரைக்கும் நாங்கள் இன்னும் அதிகமாகிட்டோம். காரணம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி தானே மேற்குலகம் இருக்குது. தனிநபர் வாதத்துக்குரிய மாதிரி இருக்கிறோம். அப்படின்னால நாங்கள் டக்குன்னு அதுக்கு ஈஸியா அடாப்ட் ஆகி நாங்கள் இப்ப உண்மையை சொன்னால் எதிர்வர காலங்களில் நாங்கள் வெள்ளக்காரருக்கே நாங்கள் இதெல்லாம் பற்றி படிப்பிக்கல, இல்லை அவங்களே எங்களை பார்த்து பழகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த தனிநபர் வாதம் இன்னும் இவங்க எங்களோட நல்லா இருக்கிறாங்களே இந்த விஷயத்துல அப்படின்ற மாதிரியே வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது இந்த ஆபத்துகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த விஷயங்களுக்கு அதான் குடும்பத்தை பார்க்கறதுக்கு அங்கே யாரும் இருக்க போற இல்லை. நீங்கள் தான் உங்களுடைய பார்த்துக்கொள்ளணும். சரியா? அதே போல என்ன எந்த ஒரு தட்ட கருத்துக்கும் மதிப்பு இருக்காது. அதனால தமிழர்களை பொறுத்தவரைக்குமே தனி நபர்களுடைய வெற்றிகள் பெருசு நிறைய இருக்கும். வச்சுக்கோங்க. காரணம் தனிநபர் தானே எல்லாருமே பெரிய ஆள வரலாம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. வேற இடங்கள்ல அப்படி இருக்காது. வேற இடங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா ஓகே அவர் தான் தலைவர், நான் 2ஆம் கட்டத்துக்கு நீ 3ஆவது நீ 4ஆவது அப்படின்னு சொல்லி ஒரு ஒழுங்கில அப்படி இருந்துட்டு போயிடுவாங்க. அவனோட லெவல்ல இருந்துட்டு போயிடுவான். இங்கே அப்படி இல்லை. எல்லாரும் எல்லாத்தையும் வரலாம். இவருக்கு என்ன தெரியும் எனக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிற அந்த இயல்பு உண்மையில நாங்கள் இதை பாராட்டணும். சொன்னா எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒன்று இருக்கும். அவனோட முயற்சித்தை யாருமே முன்னுக்கு வரலாம் அப்படின்ற ஒரு கேபிட்டலிசத்துக்கு இல்ல ஒரு கம்யூனிசம் சொல்லணும் இந்த கொள்கையை. சரியா? அப்படித்தான் அதை உண்மையில எடுத்துக்கொள்ளணும். சரி அப்படி வரைக்கும் என்னன்னு சொன்னா எந்த ஒரு அமைப்பையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு வரலாம். அதான் விஷயம். இவர்களை கட்டுப்படுத்தியலும் அப்ப இருக்கிற தலைமுறைக்கு இதை பார்க்க பயமாத்தான் இருக்கும் உண்மையில. ஆனால் உண்மையில நீங்க கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு நாங்கள் என்ன காரணம் சொல்றோம்டா இவங்களை யாராலுமே கட்டுப்படுத்த இயலாது. ஏன்னா இருக்கிறதுக்கு இல்லை. இப்ப வெள்ளையர்களை தாண்டி இவர்கள் அடுத்த இடத்துக்கு போய்விட்டார்கள். இவைக்கும் உரிய ஆபத்துகள் வரத்தான் போகுது. கல்யாணம் நடக்க போறது இல்லை. அதுல பெரிய அளவுல விருப்பம் இல்லை. பெரிய அளவுல புலத்தமிழர்கள் கல்யாணம் செய்ய போறது இல்லை. அப்படி திருமணம் செய்தாலும் பெற்றோர்கள் வற்புறுத்தல் அல்லது அவர்களை செய்யலாம் அப்படி ட்ரை பண்ணி செய்தா கூட அது பெரிய அளவுல வெற்றி அளிக்க போறது இல்லை. இப்பவே அதெல்லாம் நடந்து கொண்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப காரணம் என்னன்றா அந்த தனிநபர் வாதம் தான். இப்ப அதை என்ன சொன்னா சண்டை. அது 2 பேரும் ஒட்டுமே இருக்கவே விடாது. தனிநபர்ன்றது எக்ஸ்ட்ரீம். அவன் சொன்னா அவன் மட்டும்தான் அவன் நிற்கிறான் சரி என்ற கருத்துல காய்ச்சி கொண்டு வந்தா அது அங்க திருமணம்ன்றது வேற சரி வராது. இல்லைங்க. அப்ப திருமணம் 2 பேருக்குள்ளேயே சேர்ந்திருக்கல அளவுல நிலைமை இருக்கேக்க வழியிலே நடக்கும்னு சொன்னா எத்தனை எப்படி இருக்கும் சமூகத்தில் ஒட்டுறது. சமூகம் எவ்வளவு பேர் இருப்பான் தமிழர்கள். அதை விட இப்ப குடும்பம்ன்றது சொந்தக்காரண்டுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய விஷயம். அப்ப அது உண்மையா முடியாது. அப்ப அந்த முடியாததான் இப்ப காசு கொடுக்கலன்றது வேற. உண்மையா விருப்பம் இருந்தா காசு கொடுப்பார்கள். இங்க எல்லாருமே அப்படி இல்லையாங்கட இல்லை. அப்படி புள்ளிகளும் இருக்குது.
வீட்டுல அம்மா அப்பா கஷ்டப்படுது, அம்மா அப்பா கஷ்டத்தை தாங்காமல் அம்மா அப்பாவோட போய் அம்மா அப்பா அந்த பழைய காலத்து வேலையில இன்னும் வெளிநாட்டுல பழைய கால வேலை செஞ்சு கொண்டிருக்கிற பல தமிழ் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அது பிள்ளை சரின்றது இல்லை, தொழில் எல்லாமே தொழில் தான். சரியா? அப்ப அந்த தொழிலையே அங்க பிறந்துட்டு படிச்சுட்டு போயிட்டு அம்மா அப்பாவுக்கு உதவி செய்யற பிள்ளைகளும் இருக்கிறாங்க. என்ன காரணம்டா, அதுல அம்மா அப்பா கஷ்டத்தை பாக்குது, இல்ல அம்மா அப்பா அதை சரியா சொல்லி சொல்லி வளர்க்க அது சரியா வருது. அப்ப இங்க அப்படியான பெற்றோர்கள் மிக குறைவு தான், இல்லைன்னு சொல்லல. காரணம், அப்படி சொல்லக்கூடிய நிலையில பிள்ளைகளும் இருக்கணும். அப்படி இருந்தா தான் இது சரியா வரும். அப்ப இந்த சிக்கல் எல்லாம் சரியா இருக்கு. அப்ப அப்படியானவர்கள் பிள்ளைகள் வளர்ந்து வரைக்கும் நடக்கும் சொல்லிச்சுன்னா, அந்த பிள்ளைகள் பெற்றோர் கட்டாயம் தங்களுடைய பணத்துல உதவும். சொன்னா அது அப்படித்தான் நடக்குது. எல்லா இடத்தையும் அது இந்த மாதிரி நாங்க சொல்ற மாதிரி பெரும் பிரச்சனை நடக்க போறது இல்லை. ஆனா என்ன, பெரும்பான்மையா நாங்கள் இதை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த தலைமுறை ஓரளவு தப்புறது கொஞ்சம் பேர், ஒரு குறிப்பிட்ட தப்பினாலும் அடுத்தடுத்த தலைமுறையில் கலக்கத்தான் போறீங்க. அப்ப அதுக்குள்ள நீங்கள் ஒரு உண்மையான முடிவு எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லினால், வெறும் பொருளாதார வளம் அப்படின்ற மாதிரி அல்லது பாதுகாப்பு அப்படி நீங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில வெளிநாடு மேற்கொள்வதை கண்மூடித்தனமாக நம்புறீர்கள். அது உண்மையிலேயே உண்மையா இல்லையான்ற நீங்கள் சுய விசாரணை செய்யுங்கள். அப்படி செய்து அதுக்குரிய விடையை நீங்கள் தேர்ந்தெடுக்க மட்டும்தான் அது அதுக்குரிய விட வரும். காரணம், யாழ்ப்பாணத்துல யாருமே எதுவுமே சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனால் வெளிநாடு போற விஷயத்துல மட்டும் எல்லாருமே பண்ணுவாங்க. அப்படிதான் ஏஜென்சி டெவலப்பர்ல இருந்து எல்லாமே தொடங்குது. காரணம் என்னென்றால், அது ஒவ்வொரு தனி நபர் சம்பந்தப்பட்ட வெற்றி அதுல இருக்குதுன்றது அவனுக்கு தெரியும். நீங்க உதாரணம் எடுத்தால், இதே யாழ்ப்பாணத்துல வந்து அவன் ஒரு சாப்பாடு கடையில் இருந்தான்னு சொன்னா, அவன் சாப்பாடு கடையில் தான் கடைசி வரைக்கும் இருப்பான். இல்லை எக்ஸ்ட்ரா முன்னுக்கு அவன் அந்த கடைக்கு முன்னுக்கு ஒரு சாப்பாடு கடை போட்டிருப்பான், அதே குவாலிட்டியில போட்டிருப்பான். சரியா? அவ்வளவுதான் அவனை தெரிஞ்சிருக்கு. ஆனா அதே நபர் பிரான்ஸுக்கு வந்தா, பிரான்சினுடைய ஜனாதிபதிக்கே சமைக்கிற அளவுக்கு அவனால உயர இயலும். ஏன்னு சொன்னால், அவன் சரியத்தான், அவன் யாழ்ப்பாணத்திலும் அதே அவன் தான் இருந்தவன். சரி, ஆனால் யாழ்ப்பாணம் அவனை பயன்படுத்தான். அதே பிரான்ஸ் அவனை பயன்படுத்துது. அப்ப பயன்படுத்துற வச்சு அவன் பிரான்ஸை பயன்படுத்தி மேல வரான். தண்ட மேக்சிமம், அதாவது அவன் அதி உயர் நிலைக்கு வரைக்க அவன் பெரிய பெரிய இலக்குகள் எட்டி பிடிக்கிறான். பிரான்ஸ்ன்றது இங்க ஈஸியான ஒரு விஷயமே இல்லை. அது ஒரு பெரிய விஷயம். இது சம்பந்தமாக இன்னொரு முழுமையான வீடியோ போடுவோம். பிரான்ஸுக்குள்ள இப்படி ஈழத்தமிழர்கள் வேற லெவல்ல வாழ்கிறார்கள். எதிர்காலத்துல எப்படியெல்லாம் பெறப்போறார்கள் அப்படின்றது நாங்கள் ஈழத்தமிழர் சொல்லிட்டு பொதுவாக எல்லாருக்கும் வாய்ப்புகள் நினைக்கலாம், அப்படின்னு இல்லை. தனிநபர்களுடைய சாதனை தான், அது தனிநபர்களுக்கு உரியதுதான். அவர்களுடைய கஷ்டம், அவர்களுடைய திறமை, அவர்கள் தான் கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வாரர்கள். ஆனால் என்ன, அதை பார்த்து நீங்களும் வரலாம் அப்படின்ற நம்பிக்கையை தர்றதுக்காண்டி சில விடயங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள வரும். இணைந்திருங்கள். நன்றி.